30ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். இந்த 42 அப்படின்றதுலேருந்து நம்பர் எடுத்தோம். 42ன்ற இதுலேருந்து 442ல் ஒரு நம்பர் வந்து மைனஸ் ஆகும் அப்படின்னு எடுத்தோம். அதாவது 41 ஆல் போர்டு வரலாம் அப்படின்னு. அப்புறம் இந்த 42, 29, அப்புறம் இந்த ஒரு 74, இந்த 746ன்னு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இதுலேருந்து 2 நம்பர் திரும்பவும் கேமில் வரலாம், இல்லை இதனுடைய பாக்ஸே வந்து ஒரு ஆப்போசிட் வச்சு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எப்படின்னா இந்த 629, இந்த 629லேருந்து திரும்ப வந்து நம்பர் வரும். இங்கே பாருங்கள் 746. இந்த 629 தான் 2 நம்பர் ஆப்போசிட் ஆகிட்டு இங்கே 746ன்னு வந்திருக்கு. அதுலேருந்து திரும்ப ஏபியில் 42 வந்தது. அப்போ அதுக்கப்புறம் திரும்பவும் பாருங்கள் அதுலேருந்து ஆப்போசிட் பண்ணி 49 அப்படின்னு ஒரு நம்பர் வந்தது. 49 திரும்ப இங்கே பாருங்கள் 24, 249 அந்த நம்பர்லேருந்தே திரும்ப வந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்துமே எடுத்திருந்தோம் 442 அப்படின்ற நம்பர்லேருந்து. ஸோ இங்கேயுமே ஒரு 442, இதுவுமே 442. ஸோ இதிலிருந்து தான் அந்த 249ன்ற நம்பரு கரெக்டாக வந்தது. இன்னுமே கொஞ்சம் டீப்பாக பார்த்துருந்தா நல்லா இருந்திருக்கும். இப்போ என்ன இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இப்போ இதில் பாருங்கள் 13 ஏபியில் வந்தது 134க்கு. அதுக்கப்புறம் இங்கே 244, அதாவது எப்படின்னு பார்த்தா 244. அதில் பாருங்கள் இங்கே 13 கீழே ஆப்போசிட்டில் 29 வரும் அப்படின்னு எடுத்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா அந்த 42 அப்படியே வந்துடுச்சு, 24ன்னு இங்கே சிபோர்டில் ஆப்போசிட் வந்துச்சு. ஸோ அதே மாதிரி இப்போ இந்த 55 அப்படியே வச்சு ஒருவேளை இந்த நம்பர் ஆப்போசிட் வரலாம் 557ன்னு. இங்கே இந்த இடத்துல வந்து இந்த 442, 249ன்னு வந்தது. இந்த 255 ஒருவேளை 557 அப்படின்னு வரலாம். பார்த்துருங்க, பிசியில் 57, 557 அப்படின்னு வரலாம். ஏன்னா இங்கே பாருங்கள், இங்கேயுமே பாருங்கள் இந்த 13, 44, 57ன்னு இருக்குது. ஸோ இந்த 13 வந்தது கேமில், அப்புறம் இந்த 49 வந்தது. இப்போ இந்த 57 இல்லை 54ன்ற நம்பரு, இந்த 57ன்ற நம்பரு வரலாம். ஓகேங்களா, இந்த 57ன்ற நம்பரு. அடுத்து இந்த இந்த இதை பாருங்கள், இந்த 13, 29, 09. ஸோ இது வந்து ஒரு செட்டு எப்போவுமே வந்து வரும். ஓகேங்களா, எப்படின்னா இங்கே பாருங்கள் 81. இந்த 81 ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணுங்களேன், இந்த 8ன்ற நம்பருக்கு ஆப்போசிட் பண்ணுங்கள், 13 அப்படின்னு வரும். அப்புறம் பாருங்கள் இந்த 42ன்ற நம்பரு அப்படியே வந்து 42 அப்படின்னு 24க்கு இங்கே வச்சுருங்க, 24. அடுத்து மேலே ஏசி இங்கே என்ன இருக்குது பாருங்கள் 54. அப்போ இங்கே பாருங்கள் அதே மாதிரி இந்த பி போர்டை அப்படியே விட்டுருங்க. இந்த பி போர்டை விட்டுட்டு இந்த பி போர்டை மட்டும் விட்டுட்டு இந்த ஏசியை மட்டும் பாருங்கள். 13க்கு இங்கே 81 அப்படின்னு இருக்கும், இந்த 29க்கு 42ன்னு இருக்கும், இந்த 09க்கு 54 அப்படின்னு இருக்கும். ஸோ இது எல்லாமே ஒரே செட்டு தான். ஸோ இந்த செட்டு எத்தனை முறை வந்திருக்கு அப்படின்னு பார்த்து வச்சுங்க, ஏன்னா அடுத்த முறை கண்டிப்பாக இது யூஸ் ஆகும். ஸோ அதாவது ஒரு 3 நம்பர் 4 நம்பர்னு ஒரு செட்டாக இருக்கும். அந்த மாதம் அந்த நம்பர் வந்தால் திரும்பவும் அந்த நம்பர் கண்டிப்பாக கேமில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தாராளமாக எடுத்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி செட்டில் தான் இந்த நம்பருமே வரும். இங்கே இந்த சார்ட் எவ்வளோ இருக்குதோ அது வரைக்கும் நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அது பாருங்கள், இந்த ரெட்டில் இருக்கிறதெல்லாம் அந்த நம்பர். இங்கே பாருங்கள் 36. 36க்கு என்ன வந்தது 13 அப்படின்னு ஏபி வந்தது 134 ரிசல்ட்டுக்கு. இங்கே 249ன்ற நம்பரு அப்படியே 24ன்னு இங்கே இருக்குது. அடுத்து பாருங்கள் 95. ஸோ 95ன்ற நம்பரு 04, 95, 54 இது எல்லாமே ஒரே நம்பர் தான். இங்கே பாருங்கள் அதே மாதிரி செட்டு எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இது எல்லாத்தையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கினீங்கன்னா, இந்த நம்பர் வந்தால் இந்த நம்பர் தான் வரும் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கினீங்கன்னா, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வந்து திரும்ப அந்த நம்பர் அப்படியே வந்து மிஷினில் வரும். ஓகேங்களா, இந்த நம்பர் பாருங்கள், இந்த
36க்கு இங்கே பாருங்கள் 86 ஒரு நம்பர் ஆப்போசிட் ஆயிடுச்சு. இப்போ இந்த 24ன்ற நம்பருக்கு 29 ஒரு நம்பர் ஆப்போசிட் ஆயிடுச்சு. அப்போ நீங்கள் அடுத்து தாராளமாக இந்த 95ல் ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி ஏபியில் ட்ரை பண்ணலாம். வருதோ வரலையோ நீங்கள் அதை ப்ளே பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு டைம் வரலாலும் அடுத்த டைம் அந்த மெத்தட் கண்டிப்பாக மிஷினில் அடிக்கும். பாருங்கள் அப்படியே வந்து இருக்கும். இப்போ அடுத்து இதே மெத்தடு வேறு எங்கேயுமே இருக்கும். நீங்கள் ஏசிபிசியில் தேடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். இதே மெத்தட் இன்னும் வேறு இடத்துலையுமே கூட இருக்கும். நீங்கள் அதை பொறுமையாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இங்கே அதே 13ன்ற நம்பரு இங்கே பாருங்கள் 183ல் 18ன்ற நம்பரு ஏசியில் 13ன்ற நம்பர் இருக்கும். ஏசியில் அடுத்து அந்த 92ன்ற நம்பர் ஏசிலே 29ன்னு இருக்கும். அப்போ இந்த 09னுடைய ஆப்போசிட் நம்பர் பாருங்கள், முதல்ல 54 அப்படின்னு ரிசல்ட் வந்திருக்கு. 54, அதாவது இந்த 092னுடைய ஆப்போசிட்டு அங்கே அப்படியே வந்திருக்கும். அப்போ ஏசி 54 அப்படின்னு அடிச்சிட்ட உடனே இந்த 09லேருந்து 54 இந்த 92னுடைய ஆப்போசிட்டு ஏசியில் அடிக்கணும். 29 கரெக்டாக 29ன்னு போச்சு. அப்போ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்த நம்பர் என்ன இருக்குது, இந்த 18 13 தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த 18 13ன்ற நம்பர் ஏசியில் கரெக்டாக வருது. அதே மாதிரி பாருங்கள், அதே மாதத்தில் திரும்ப அதே மெத்தடு எதுவுமே மாறாமல் அப்படியே வந்திருக்கும். பாருங்கள், இங்கே முதல்ல இந்த 183ல் ஏபி 13 இருக்கும். அடுத்து இந்த 49ல் 49 இங்கே 2ன்ற நம்பர் வரல. ஆனாலுமே அதுக்கு அடுத்து இருக்கிறது 524 574ன்னு இறங்கியிருக்கும். ஸோ சின்ன ட்விஸ்ட்டு தான். ஆனாலுமே பாருங்கள், எதுவுமே ஒரே மாதிரி இருக்கும். அங்கே 2ன்ற நம்பர் மட்டும் இருக்காது. அந்த 2ன்ற நம்பருக்கு 4ன்ற நம்பரு வந்திருக்கும். ஏன்னா 2 4 7 அதில் எந்த நம்பர் வேணாலும் வரலாம். ஓகேங்களா? 2 7 4க்கு அதே மாதிரி பாருங்கள் 54 வரணும் ஏசியில். அந்த 54க்கு பாருங்கள் 2ன்ற நம்பருக்கு இங்கேயுமே 7ன்னு வந்திருக்கும். இந்த 2ன்ற நம்பருக்கு இங்கே ஏ போர்டில் 4ன்னு வந்திருக்கும். ஆனால் எல்லாமே ஒரே நம்பர் தான், ஒரே பேட்டர்ன் தான். அடுத்து பாருங்கள், க்ளீனாக இந்த 13க்கு 31, இந்த பாருங்கள் 42 24 42 24. அப்போ இங்கே பாருங்கள் மறுபடியும் கரெக்டாக பார்த்துங்க. மறுபடியும் பாருங்கள் எப்படி ஆரம்பிக்குது, 42. ஸோ இந்த 42 நம்ம இங்கேருந்து நம்ம பண்ணிப்போம். இந்த 24 இங்கே 42. ஓகேங்களா? அடுத்து என்ன வரணும், அடுத்து இந்த 36 இல்லை இந்த 95 வரணும். இங்கே பாருங்கள் 36. அப்போ அந்த 36 வந்ததுக்கப்புறம் என்ன வரணும், இந்த 95னுடைய ஆப்போசிட்டு அந்த வரணும் அந்த கேமில். இங்கே பாருங்கள் 54. கரெக்டாக ஏதாவது மாறி வருதா பாருங்கள், அப்படியே கரெக்டாக இருக்கும், எதுவுமே மிஸ் ஆகாது. அதே போர்டில் அதே நம்பரு அப்படியே வரும். இதுதான் கேமு. இந்த மெத்தடில் பாருங்கள், இங்கே ரெட் கலரில் மார்க் பண்ணிக்கிறதெல்லாம் அதே தான். இங்கே பாருங்கள் 63. அப்போ இத்தனை தடவை வந்திருக்கே அப்படின்னும்போது அத்தனை தடவை வரும். ஆனால் அந்த டைமில் கெஸ்ஸிங் நம்ம வேறு எடுப்போம். ஆனால் அது ஏற்கனவே வந்த மெத்தடு தானே, அதை சப்போர்ட்டுக்கு ப்ளே பண்ணுவோம். ஓகேங்களா? அதே மாதிரி பாருங்கள் 63க்கு 13. இங்கே பாருங்கள் 42, இங்கே 47ன்னு இருக்குது. வந்த நம்பர் 24. இங்கே பாருங்கள் 04 இருக்குது. அப்போ அந்த 54னுடைய ஆப்போசிட்டு கேமில் 54னுடைய ஆப்போசிட்டு பிசியில் வைக்கணும். 54னுடைய ஆப்போசிட் பிசியில் என்ன வருமோ அந்த 8 நம்பருமே வைக்கணும். அதுதான் கேமு. அடுத்து இங்கே பாருங்கள், இங்கே 36க்கு 13 ஒரு நம்பர் ஆப்போசிட்டு. 36 திருப்பி 63 அப்படின்னு வைங்க. அந்த 6க்கு ஆப்போசிட் பண்ணிங்கன்னா 13. ஓகேங்களா? இந்த 74ன்னு இருக்கு பாருங்கள், அதை அப்படியே திருப்பாமே ஆப்போசிட் பண்ணுங்கள் 24. அப்போ இங்கே அப்படியே திருப்பாமல் ஏ போர்டு ஆப்போசிட் பண்ணுங்கள். அதாவது இங்கே இருக்கிற பி போர்டு ஆப்போசிட் பண்ணுங்கள். அந்த சி போர்டை அப்படியே வச்சுருங்க. அப்போ ஏபியில் 49 அப்படின்ற நம்பரு ஒன்று சப்போர்ட்டுக்கு ட்ரை பண்ணுங்கள். 49 ஏபி. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், அடுத்து இந்த ப்ளூ கலரில் இந்த நம்பர் வரும்போது இந்த 24 42 13 அப்படின்ற ஒரு செட்டு வருது. இது இந்த இடத்துல இங்கேயுமே இங்கே பாருங்கள் 31 24 42.
31 24 42. இங்கே 42 24 13. அப்படின்னா திரும்பவும் ஏபியில் 42 24 ஏபி அடிக்கலாம். ஏன்னா 13 கீழே 24 வந்துடுச்சு. அப்போ அந்த மெத்தட் அப்படியே திரும்ப 24ன்னே ஏபி அடிக்கலாம். 24 அப்படி இல்லை 42ன்னு சொல்லிட்டு, ஏன்னா 2 முறை அந்த கேம் வந்திருக்கு. இங்கே வந்துடுது, இங்கேருந்து வந்து பாருங்கள், முதல்ல இங்கே 42க்கு அப்படியே 42 இறங்கிச்சு. இந்த 24க்கு அப்படியே 24, இந்த 31க்கு 13 அப்படின்னு திரும்பிடுச்சு. இப்போ 13ன்ற நம்பர் டைரெக்டாகவே 13 அப்படின்னு வந்து போச்சு. இப்போ 24மே டைரெக்டாக 24ன்னு வந்துடுச்சு. அப்போது திரும்பவுமே இந்த 42க்கு ஒரு நம்பர் கண்டிப்பாக திரும்பி தான் வருது. அப்போ இந்த 42ன்ற நம்பருக்கு திரும்ப 24ன்னே அடிச்சிடலாம். ஸோ 24ன்னு அடிக்கும்போது 247ன்ற நம்பர் அடிச்சிடலாம். ஏன் அப்படின்னா இங்கே பாருங்கள், இது வந்து 84, இது வந்து 94, 84 94, ரிவர்ஸில் 74 அப்படின்னு அடிக்கலாம். 74ன்ற நம்பர் அடிக்கலாம். 84 94 74ன்னு அடிக்கும்போது அந்த 74 திருப்பி 47ன்னு 247ன்ற நம்பரு டைரெக்டாக அடிக்கலாம். ஓகேங்களா? அதனால் 247 ஏவில் 24 42 ட்ரை பண்ணுங்கள். அந்த மாதிரி நாம் இந்த 09 அதனுடைய ஆப்போசிட்டை ப்ளே பண்ணுங்கள். ஓகேங்களா? எத்தனை இடத்துல வந்து இந்த 13 அப்படின்ற நம்பருக்கு 48ன்ற நம்பருக்கு இல்லை 42ன்ற நம்பருக்கு எப்படியெல்லாம் வந்திருக்குன்னு பார்த்தோம். இப்போவுமே வந்து போன மாதம்ல அதுக்கு முந்தின மாதத்துலையுமே ஏசியில் வந்திருக்கு. ஏசியில் என்னென்னா இந்த 18க்கு 81, 18க்கு இங்கே 13, இந்த 42க்கு 24, அந்த மேலே இருக்கிற 54க்கு இங்கே ஏபியில் அந்த 54உடைய 09 அந்த மாதிரி அதனுடைய ஆப்போசிட் ஃபுல்லாக வச்சுருங்க. அடுத்து இந்த மெத்தடுமே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. 13ன்ற நம்பருக்கு 31, இந்த 97 ஃபுல் ஆப்போசிட்டு, 97உடைய ஃபுல் ஆப்போசிட் 24, இந்த 41ன்ற நம்பருடைய ஆப்போசிட்டு ஒருவேளை வரலாம். 96 அப்படின்னு அடிக்கலாம். இல்லைன்னா திருப்பி 64ன்னு அடிக்கும்போது அப்போ 647மே அடிக்கலாம். இந்த 2க்கு பதிலாக, ஓகேங்களா, 2க்கு பதிலாக வந்து இந்த 6ன்ற நம்பருமே இங்கே வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 14 அப்படின்ற நம்பரு நம்ம எடுத்தோம். அந்த 14ன்ற நம்பருக்குமே இந்த நம்பரு 147ன்னு கூட அடிக்கலாம். பதினாலுன்ற நம்பர் எப்படி எடுத்தோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், 24க்கு 96ன்னு ஒரு பேர் செட் ஆகிருக்கு. இப்போ 74க்கு 96ன்னு, அப்போ 74க்கு 24 அப்படின்னு வந்துச்சுன்னா 74க்கு 24 வரும்போது 96க்கு ஃபுல் ஆப்போசிட் வச்சு 14 அப்படின்னு அடிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த இங்கே பாருங்கள் 46, 97க்கு 46 இருக்குது. அப்போ 97 வரும்போது அந்த 96ன்ற நம்பர் வருது. எப்படின்னா இங்கே பாருங்கள், 42க்கு 46, ஓகேவா, 42க்கு 46 இதுவுமே நீங்கள் நிறைய இடத்துல பார்க்கலாம். 42 46ன்ற நம்பரு. அப்படி 42 46 அப்படின்னு வரும்போது அதனுடைய ஆப்போசிட்டு 14 அப்படின்னு வச்சாலுமே 147ன்னு அடிக்கலாம். அப்போ 247 வரலாம், 147 வரலாம். எப்படின்னா இன்னொன்றுமே பாருங்கள், அதே மாதிரி இருக்கும், எதுவுமே மாறாமல். இங்கே பாருங்கள், 42க்கு மேலே 64. ஸோ இந்த நம்பருமே வந்து மேட்ச் ஆகுது. அப்போ 42க்கு நேராக 24ன்னு அடிக்கும்போது இந்த 64க்கு 14 அடிக்கலாம், 14ன்னு அடிக்கலாம், 64ம் அடிக்கலாம். அதனால் அந்த நம்பருமே எதுக்கும் பார்த்துக்குங்க. அப்படி பார்க்கும்போது என்ன வரணும்னா 24 14 ஏபி வரணும். அதே மாதிரி ஏபிலுமே அந்த 09னுடைய ஆப்போசிட் வரணும். இப்படி தான் எடுத்துருக்கோம். டைம் அதிகமாகிடுச்சு, இருந்தாலுமே நீங்கள் இதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஏன்னா அந்த 24 14 அப்படின்ற நம்பரு நிறைய இடத்துல உங்களுக்கு மேட்ச் ஆகும். 24 14 இன்னொரு இடமும் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துல பாருங்கள், இந்த 24க்கும் 14 அப்படியே வந்து திருப்பி 41ன்னு வரும். அப்படியே வந்து அந்த 24 ஏசியில் 92ன்னு அடிக்கும்போது
ஏசியில் 92க்கு ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணுங்களேன், 24க்கு 92 தான் வரும். அப்போ அந்த 41 பாருங்கள், டைரெக்டாக அப்படியே 46ன்னு ஒரு நம்பரை மாற்றி வச்சுருப்பாங்க. எவ்வளோ ஈஸியாக வந்து இந்த கேம் முடிஞ்சிருக்கும் பாருங்கள். அந்த மாதிரி தான் இப்போ ஏபியில் இருக்கிற 24க்குமே வந்து ஒரு 64உடைய ஆப்போசிட்டும் கேமில் வரலாம். அது ஒருவேளை 14 அப்படின்னு வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். பாருங்கள், உங்களுக்கு அந்த 64 கூட டைரெக்டாக வருதுன்னா கூட அது கூட மேட்ச் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இங்கே இப்போ இந்த ஏற்கனவே வந்த 249 கீழே என்ன வந்திருக்குன்னா 415 அப்படின்னு இருக்குது. ஒருவேளை 145 அப்படின்மே கூட அடிக்கலாம். ஓகேங்களா, பார்த்துக்குங்க. இந்த ஏபி நம்பரு 54 45 54 தான் எடுத்திருக்கேன். 54 இல்லை 59 ஏபியில். இதுதான் வந்து ஓரளவுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகுது. அடுத்து ஏபியில் பார்க்கும்போது இந்த 14 இந்த 64 நல்லா மேட்ச் ஆகுது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பிசியில் வந்து 47ன்ற நம்பர் தான் அடிக்குது. அப்படி பார்க்கும்போது ஒரு வேளை இந்த 647 கூட அடிக்கலாம். பாருங்கள், பிசி 47 இல்லைன்னா 24 அப்படின்னு நம்பர் தான் மேட்ச் ஆகுது. அதுக்கு தான் வந்து இந்த 54க்கு 547, இந்த 24க்கு 247, அதோட இந்த 64க்கு இந்த 647, இந்த 147 கூட வரலாம். 147 647 ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி வச்சுருக்கு. 547 247 பாருங்கள், உங்களுக்கு உங்கள் கெஸ்ஸிங்கில் எது மேட்ச் ஆகுதோ அதை வச்சு ப்ளே பண்ணுங்கள்.